டர்ன்கி ப்ராஜெக்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு காலி மனை இருக்கு. அதை ஒரு இன்ஜினியர் கிட்ட கொடுக்குறீங்க. அந்த இன்ஜினியர் ஒரு ப்ராப்பரா பிளான் போட்டு அப் டு தட் அது ஃபங்க்ஷனல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து உங்ககிட்ட சாவி ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் உள்ள என்டையர் ப்ராசஸ் தான் நம்ம டர்ன்கி ப்ராஜெக்ட் சொல்றோம். மார்க்கெட்ல ரெண்டு விதமா கோட் பண்றாங்க. ஒன்னு வந்து ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ், இன்னொன்னு வந்து கம்ப்ளீட் எஸ்டிமேட்டட் பேசிஸ். ஸ்கொயர் ஃபீட் மெத்தட் தான் மார்க்கெட்லயே ரொம்ப ஃபேமஸான மெத்தடா இருக்கு. மக்களும் இந்த ஸ்கொயர் ஃபீட் மெத்தடுக்கு ரொம்பவே பழகிட்டாங்க. ரேட்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சம் லிமிட்ஸை வச்சு. எக்ஸாம்பிளுக்கு பேஸ்மெண்ட் ஹைட் 3 ஃபீட்னும் நம்பர் ஆஃப் டாய்லெட் 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு நம்பர்னும் லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. மக்களோட தேவைகள் வெவ்வேறா இருக்கிறதுனால ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கும் சேம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்றது கான்ஃபிளிக்ட்டை உண்டு பண்ணும். அடுத்ததா கம்ப்ளீட் எஸ்டிமேட்டட் பேசிஸ் மெத்தடை பத்தி பார்க்கலாம். இது ஒரு ட்ரஸ்டபிள் மெத்தட் நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களோட பிளான் ஸ்பெசிபிகேஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் எலிவேஷனை ப்ராப்பரா குவான்டிட்டி எடுத்து அதுக்கு கூட லேபர், மெட்டீரியல் அண்ட் தென் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய காஸ்ட்டை வச்சு நம்ம எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் இல்லாம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மாதிரி சிவில் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.